ஓகே. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாலே புரியும். கிரீடி அல்கோரிதம் அதோட கம்பேரிசன். ஓகே. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். லெவல் ஆர்டர்னாலே வந்துட்டு என்ன நம்ம படிச்சிருக்கோம். பிரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னு படிச்சிருக்கோம். ஓகே. இது வேணா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கன்சிடர் த ஃபாலோவிங் பைனரி சர்ச் ட்ரீ விச் நாட் கன்டெய்ன்ஸ் த ஃபோர்த் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். உங்களுக்கு தான் தெரியும் பைனரி சர்ச் ட்ரீனா இது கண்டிப்பா இந்த பக்கம் இதோட லெஃப்ட் சைடு இருக்கிறது இதோட சின்னதா இருக்கும். இது வந்து இதோட ரைட்டா இருக்கும். அதே மாதிரி இதோட ரைட் சைடு இதோட பெருசா இருக்கும். இதோட சின்னதா இருக்கும் இந்த சைடு. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்ல? இப்ப அது வச்சுட்டு உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸ்மாலஸ்ட் அப்ப ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் கண்டிப்பா எங்க வரும்? நல்லாவே யோசிச்சு பாருங்க. இந்த ரைட் சைடு வரக்கு வல்ல சான்ஸ் உண்டோ? ஆல்ரெடி 1, 2, 3, 4 வேல்யூஸ் ஆல்ரெடி இங்க இருக்கு. கண்டிப்பா அந்த 4த் தானே கேட்டிருக்காங்க. அந்த 4த் எலிமெண்ட் கண்டிப்பா இந்த பார்ட் தானே வரும். பிகாஸ் இந்த சைடு இதோட பெருசா தானே இங்க ரைட்ல வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த ட்ரீல தான் வருது. சப் ட்ரீல தான் வருதுன்னு நமக்கு தெரியும். இனி ஃபர்ஸ்ட் ഏറ്റവും ஸ்மால். தட் மீன்ஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன் எது? நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. ஸ்மாலஸ்ட் ஒன். கண்டிப்பா ஸ்மாலஸ்ட் ஒன் இஸ் யூ ஒன்லி. க்யூவ விட சின்னதா இருக்கு. இனி இந்த பக்கம் வர்றது க்யூவோட பெருசா இருக்கு. இல்ல? அப்போ ഏറ്റവും ஸ்மாலஸ்ட்ன்னா கண்டிப்பா இதுதான் இருக்கும். இது கூட வந்துட்டு இந்த டபிள்யூயோட சின்னது தான் இருக்கும். ஆனா வந்து ஓயோட பெருசா இருக்கு. ஓகே. ஸோ நாட் ஓயோட பெருசுன்னு இல்ல. இத விட பெருசா இருக்கு. ஓகே. ஸோ எனிவே திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன். ഏറ്റവും ஸ்மாலஸ்ட் இதுன்னு தெரிஞ்சது. அதுக்கு அடுத்தது பார்த்தா என்ன இருக்கும்? இத விட இது. கண்டிப்பா இதுதான் செகண்ட் ஸ்மாலஸ்ட். இனி இத விட கொஞ்சம் பெருசு இது. ஓகே. இத விட கொஞ்சம் பெருசு இது. திஸ் இஸ் ஆம், இத விட பெருசு. மேபி இங்க நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இங்க 10 கொடுத்துட்டேன்னா, இங்க கண்டிப்பா என்ன வரும்? கண்டிப்பா 11 தான் வரும் தவிர 9 வராது இங்க. ஓகே 11. இனி இங்க என்ன வரும்? இந்த 11 விட சின்னதா இருக்கிறது வரும். 11 விட சின்னதா இருக்கிறது. ஸோ தட் மீன்ஸ் இது ഏറ്റവും ஸ்மால் வந்து u, செகண்ட் ஸ்மாலஸ்ட் q, தேர்ட் ஸ்மாலஸ்ட் இஸ் x only. Yeah, because இதை விட சின்னதா இருக்கு. And fourth one is only W. So the correct answer is W. Next one, in general, the node content in a threaded binary tree is. Threaded binary tree உங்களோட syllabusல இருக்கிறது தான். இந்த question என்ன நீங்க அது படிச்சா போதும். A threaded binary tree uses threads to make in-order traversal faster. In-order traversal faster பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் threaded binary tree. ഇതിന്റെ அகத்து ஈச் நோட் ஸ்டோர்ஸ் லெஃப்ட் சைல்டு பாயிண்டர் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் ஒன்று தெரிஞ்சா போதும். லெஃப்ட் சைல்டு பாயிண்டர் இருக்கும், லெஃப்ட் டேக் இருக்கும், தென் டேட்டா, தென் ரைட் டேக், தென் ரைட் சைல்டு பாயிண்டர். இது இந்த ஆர்டர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் நல் நோட்ஸ் ஃபில்ட் வித்தின் ஏ த்ரெட்டட் பைனரி ட்ரீ. த்ரெட்டட் பைனரி ட்ரீல நல் நோட்ஸ் இருக்கும். அது எதுதான் ஃபில்லா இருக்கு கேட்டிருக்காங்க. In-order predecessor for left node and in-order success for right node information தான் கரெக்டான ஆன்சர். எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்திருக்கேன். In a threaded binary tree, null pointers are replaced with the threads to facilitate faster in-order traversal. இதை பத்தி நம்ம கொஞ்சம் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தான் எனக்கு தோணுது. நமக்கு இந்த ஸ்பேஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுக்காக நல்லா இருக்கிற பாயிண்டர்ல கொண்டு போயிட்டு நம்ம அதை ரீயூஸ் பண்றதுதான் threaded binary tree அப்படின்னா to facilitate faster in-order traversal. இதுல வந்து left null pointer, right null pointer வந்து ரெண்டு இருக்கு. left null pointer என்ன பண்ணுது? in-order predecessor வந்துட்டு ஸ்டோர் பண்ணுது. predecessor அப்படின்னா என்ன? அதை விட முன்னாடி இருக்கிற வேல்யூ. ஓகே, அது ஸ்டோர் ஆகுது. right null pointerல வந்துட்டு it stores the in-order successor. அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ. ஓகே, வந்துட்டு ஸ்டோர் ஆகுது. திஸ் அவாய்ட் ரிகர்ஷன் ஆர் ஸ்டாக் யூசேஜ் டியூரிங் ட்ராவர்சல். இது கூட கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு கொஸ்டின் நான் வந்துட்டு உங்களோட லைவ் எம்சிக்யூல வந்துட்டு இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தேன் எனக்கு தோணுது. ஸ்டாக் யூசேஜ், ரிகர்ஷன் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் த்ரெட் பைனரி ட்ரீ யூஸ் பண்ணது. நோட் பண்ணிக்கோங்க. இதுல லெஃப்ட் நல் பாயிண்டர் என்ன ஸ்டோர் ஆகுது? இன்னோட ப்ரீடிசஸரா ஸ்டோர் ஆகுது. இன்னோட 10 இருக்குன்னா 10க்கு முன்னாடி இருக்கிற, தொட்டு முன்னாடி இருக்கிற. அது மாதிரி சக்சஸர்னா 10க்கு அப்புறம் வருது. ஓகே. ஸோ லெஃப்ட் நல் பாயிண்டரும் ரைட் நல் பாயிண்டரும்
தான் இது குடுத்துருக்காங்க. இன்னார்டர் ப்ரீடிசெஸர் ஃபார் லெஃப்ட் நோட் அண்ட் இன்னார்டர் சக்சஸ் ஃபார் ரைட் நோட் இன்ஃபர்மேஷன். இதுதான் வந்து நல் நோடு ஃபில் பண்ணுது. ஓகே. இனி அடுத்தது ஏவிஎல்டியோட மேக்ஸிமம் ஹைட் நீங்க தெரிஞ்சிருக்கணும். 1.log(n). இது மினிமம் தெரியணும். மினிமம் கேட்டோம்னா log n+1 அதோட ஃப்ளோர் கண்டுபிடிக்கணும். ஃப்ளோர் ஆஃப் log n+1.